ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் மேட்சஸ் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஃப் த இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்குது 5 மேட்சஸ் தான் ரிமைனிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் முதலிடம் வருவாங்கிற நேற்று மேட்ச் வந்து களை கட்டுச்சுன்னு தான் சொல்லணும். பஞ்சாப் வெர்சஸ் ஹைதராபாத். 2 டீமுமே செம்மையான பேட்டிங் டீம், கேட்கவே வேணாம். அபிஷேக் சர்மா பொழந்து கட்டினார், கம்மி பாலில் அதிக ரன் அடித்தார். டிராவிஸ் ஹெட்டுமே அதே தான் பண்ணார். விக்கெட் இழந்தாலுமே கண்டினியூஸாக அந்த ரேப்பை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. இஷான் கிஷனுமே பொழந்து கட்டினார், ஆஃப் செஞ்சுரி சூப்பராக அடித்தார். வேறு லெவல் சம்பவம் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். பேட்டர்ஸ் எல்லாமே தரமான சம்பவம் பண்ணாங்க. ஹென்ரி கிளாசன் கேட்கவே வேணாம், வேறு லெவலில் சம்பவம் பண்ணார். அவர் தான் டாப் ஆஃப் த டேபிள் ஆரஞ்சு கேப் ஹோல்டரில். நிதிஷ்குமார் ரெட்டியுமே தரமாக பண்ணார். சுரேந்திர சகலை பார்க்க தாங்க ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. அவர் அவ்வளோ சூப்பராக போட்டாருங்க. எல்லா கேட்சுமே மிஸ் பண்ணாங்க. எப்படி தான் மிஸ் பண்ணாங்கன்னே தெரியல. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. மனுஷன் சூப்பராக ஃப்ளைட் பண்ணார் பால் எல்லாத்தையுமே. கண்டிப்பாக வந்து எல்லாமே கேட்சஸாக தான் போயிருக்கும். இந்த ஸ்கோர் அடிச்சிருக்கவே மாட்டாங்க. 233லாம் வந்திருக்காது. ஆனால் எப்படி தான் கேட்ச் மிஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு நமக்கே கடுப்பாச்சு. பாவம், அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குங்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. எப்படி தான் விட்டாங்கன்னே தெரில. தலை தோனி எப்போவுமே சொல்லுவாங்க, ஃபீல்டிங் ரொம்பவே முக்கியம், நம்ம எப்படி விளாண்டாலுமே. அதை வந்து நேற்று வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்பவே சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கான காரணம் தான் இந்த டிஃபீட்டுன்னு சொல்லுவேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் தோற்றதுக்கு காரணமே, முக்கிய காரணம் அதுவாக தான் இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் வேறு லெவலில் சம்பவம் பண்ணாங்க பஞ்சாப்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட்டை சரன்னு விட்டுட்டாங்க. தாறுமாறாக போயிடுச்சு விக்கெட் எல்லாமே. என்னன்னே தெரில. 2 ஓப்பனர்ஸுமே அவங்களோட விக்கெட் இழந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட விக்கெட்டுமே இழந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்லி நிதானமான ஒரு ஆட்டம், சூப்பரான ஆட்டம், செஞ்சுரி அழகாக அடித்தார். ஸ்டாயினிஸ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. செட் கேமும் அவர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி அவங்களால ஆட முடியல. சஷாங்க் சிங் கேட்ச் தான் விட்டார்னு பார்த்தா பேட்லேயுமே அவர் வந்து சொதப்பிட்டார். அதோட ப்ரெஷராக தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவர் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க பிபிகேஎஸ். ஆனால் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டாங்க. சரியான ஒரு கேட்ச் எடுத்தார் பேட் கமின்ஸ். அது வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் கேட்ச் எடுத்தார். ஸோ ஃபீல்டிங் பார்த்திங்க அப்படின்னா தரமாக பண்ணுறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எல்லா கேட்சுமே சூப்பராக இருந்துச்சு. மலிங்காவோட கேட்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கேட்ச் பிடிச்சாரு. ஸோ அந்த கேட்சஸ் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபீல்டிங் கை கொடுத்ததோட பலன் தான் பார்த்திங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணாங்க. கானோலி வந்து அவரோட பேட் மூலமாக நல்லாவே போராடினார். ஏன்னா அவர் கேட்சை விட்டார், அதனால் பேட் மூலமாக போராடினார். ஆனாலுமே அவரால் வந்து கண்டினியூஸாக வந்து வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து கொண்டு வர முடியல. பிபிகேஎஸ் ஒரு பேட்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபீல்டிங்னால தான் போச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பவுலிங் எப்போவுமே வந்து அவங்க இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் பேட்டிங்கில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் எல்லாருமே தான் சொல்லுவேன். ஹோல் பேட்டிங் டீம் அப்பமே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து கை கொடுத்து தான் சொல்லணும் பவுலிங்கை விட. அதுக்கப்புறம் ஃபீல்டிங் வந்து தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பவம் பண்ணியிருக்காங்க. சம்பவம் பண்ணது மட்டும் இல்லாமல் டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பொசிஷனுமே பிடிச்சிட்டாங்க. இந்த ஐபிஎல்லில் டேபிளில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக யார் இருக்க போகிறாங்கிறது பார்ப்போம். பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் ரெடி. இந்த மாதிரி மேலும் கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.